ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம், வாழ வைக்கிறது வளர்த்திருத்திருக்கக்கூடிய எங்கள் பழக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டா தீட்டு பட்டா தீட்டு மாதிரி தமிழ்நாடு சொன்னாலே தீட்டாகிடுமா? இயற்கை பிழையை தர முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன இரும்பாயிடுச்சா? நீங்க மேல இருக்கீங்க, நாங்க கீழே இருக்கோம்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாதீங்க. மேல இருக்கக்கூடிய நீங்கள் அங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? கீழே இருக்கக்கூடிய வேர் பலமாக இருந்தாதான் மேல மரம் வலுவாக வர முடியும். நாங்க தான் ஜனநாயகத்தோட வேர், மறந்துடாதீங்க. இன்னும் சொல்றேன், என்னால ஆனத நான் செஞ்சிட்டேன், இனி டெல்லி தன்னால் ஆனத பார்க்கட்டும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணாவோட தம்பிகளான நாங்க, கலைஞரால் வளர்க்கப்பட்ட நாங்க சொல்றோம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சியுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம். ஒன்றிய பாஜக அரசுக்கும் கடந்த காலத்தில் கொத்தடிமைகளாக நடத்திய தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் அடகு வச்சு அதிமுகவுக்கும் ஒட்டுமொத்தமாக பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமைய போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றதை போல சட்டமன்ற தேர்தலையும் முழு வெற்றி பெறுவோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம். திமுக என்றென்றும் மாநில உரிமைகளுக்கான போராளி. இன்னைக்கு நாங்க முன்மொழிவத நாளைக்கு இந்தியாவே வழிமொழியும்.